மருத்துவம், குடிநீர் இது விற்பனைக்கு வந்து விட்ட நாடு, நாடல்ல சுடுகாடு. அப்ப நிறுத்தி விட்டு இப்ப என்ன பண்ற, தூய குடிநீரை உனக்கு உன் மகன் நானே வீட்டு வாசல்ல குழாயை போட்டு கொண்டு வந்து தர, நீ நம்பி குடி. உலகம் பூரா தண்ணீருக்கு படுற பாட ஒரு தடவை பாரு. அப்ப தூய குடிநீரை நானே விநியோகிச்சிடறேன் உனக்கு. நீ தண்ணிக்கு செலவு ஆகிற காசு மிச்சம், பிள்ளைய படிக்க வைக்கிற செலவு மிச்சம், உனக்கு வைத்தியம் பார்க்கிற செலவு மிச்சம். பெரும் பொருளாதார செலவு, பெருங்காசு மூணுக்கு தான் என் மக்களுக்கு செலவாகுது. அது மூணையும் தடுத்துறேன். இந்த ஓசி பஸ் எல்லாம் என்கிட்ட கேட்கக்கூடாது. ஏசி பஸ் தாரேன், நல்ல பஸ் தாரேன், காசு கொடுத்து போ. கட்டணம் இல்லாம எதையும் கேட்காத. போராடாமல் பெறுகிற எந்த பொருளுக்கும் மதிப்பு இருக்காது. நான் வேணா தடை இல்லாத மின்சாரம் தாரேன், இலவசமா தாரேன், ₹1 காசு வேணாம். நீ வீட்டை விட்டு வெளியில 9 விளக்கு அணைச்சிட்டு போவாயின்னு சொல்லு, நான் தாரேன். அனுப்பியா? பொறுப்பற்று போயிடுவேன். தரமாட்டேன், ஓசியா தரமாட்டேன், எதையும் தரமாட்டேன். கல்வி தாரேன், மருத்துவம் தாரேன், குடிக்க நீர் தாரேன். இந்த டிவி, இந்த ஃப்ரிட்ஜு, இந்த இளவு கர்மாந்திரத்தில் நீயே வாங்கிக்க. நான் வேலை தாரேன், சம்பளம் தாரேன், நீயே வாங்கிக்க. இந்த தண்ணீர் நம்ம ஆட்சியில் விற்பனை கிடையாது. இதுல என்ன நீங்க கவனிக்கணும்னா, நம்ம 800 கோடி மக்கள் உலகத்துல வாழ்றோம். இதுல 100 கோடி மக்களுக்கு தான் தண்ணீர் இருக்கு. இதுல கடல் நீர் 97.5 விழுக்காடு கடல் இருக்கு. ஆனா 2.5 விழுக்காடு மட்டும்தான் குடிநீர் இருக்கு. 800 கோடி மக்களுங்க, 100 கோடி மக்களுக்கு தான் தண்ணி இருக்கு. 100 விழுக்காட்டுல 2 விழுக்காடு தான் குடிநீர் இருக்கு. அதுவும் இல்லைன்னு அறிவிச்சுட்டான். மெயினா தமிழ்நாடு 10 மாவட்டங்கள்ல நிலத்துக்குள்ள நீர் இல்லைன்னுச்சு. 2 விழுக்காடு நீர் தான் இருக்கு. எப்படி அதை 20 விழுக்காடு ஆக்குறதுன்னு யோசிக்காம 20 விழுக்காடு 2 விழுக்காடு இருக்கு. அப்போ நான் வித்தா நல்லா சம்பாதிக்கலாம்னு நினைச்சிட்டான். அங்கதான் பிரச்சனை. இப்போ மகன் என்ன பண்ற, அதை தடை விதிச்சுட்டு இந்த 2 விழுக்காட 20 விழுக்காட நம்ம உயர்த்துறோம். தண்ணீர் எல்லா உயிர்களுக்கும் கிடைக்கிற வாய்ப்பை செய்யறோம். 100 கோடி மக்களுக்கு தான் தண்ணீர். எப்படி நிக்கிறாங்க பாருங்க, நாடுகள்ல எப்படி நிக்கிறாங்க பாருங்க. இந்த நிலையை மாத்தணும். இந்த நிலையை நம்ம மாத்துறோம். ஐநா அறிக்கை விடுது, பூமிக்குள்ள ஒரு சொட்டு தண்ணி இல்லை அப்படின்னு. அவ்வளவுதான், அவன் பொறுப்பு முடிஞ்சிருச்சு. தண்ணி இல்லை, என்னடா செய்யலாம்னு நம்ம குடுவையில் வாங்கி குடிக்கிறோம். அங்க நிக்கிற மாடு, ஆடு, இந்த பாம்பு பாரு, இந்த பாவம் உன்னை விடுமான்னு பாரு. இந்த பாரு, இங்க பாரு, இந்த அணில என்ன கும்பிடுது. அணிலுக்கும் தண்ணிக்கும் அண்ணன் தான் போராட வேண்டியது. இவர் கையெடுத்து கும்பிடுது. இந்த மாடு பாரு, இந்த மாடு பாரு, குழாயில வந்து குடிக்குது. குழாயில பாவம் விடாடே. இந்த பாவம்லாம் உங்களை சும்மா விடாட. நீ உதயசூரிய ரெட்டலைக்கு போட்டாயின்னு வச்சுக்க, ரொம்ப பெரும் பாவி ஆயிடுவேன். பாவி ஆயிடுவேன், கொடும்பாவி. போங்க போங்க, எதுக்கும் தண்ணி எடு. ஒட்டகம்லாம் ஒரு போத்தல வாங்கி அண்ணா குடிச்சிருக்கேன். இப்ப என்ன பண்றேன், தண்ணி